நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்லாம் பார்த்து கொள்வார், தேவை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தி எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு வேறு பகுதியை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 4 முதல் 7 வரை. எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவி ஆகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அந்நாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சகலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள். இவள் அவளை மனவடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்பானவர்களே, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெண்ணினாளுக்கோ குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணினாள் அன்னாளை மிகவும் வேதனைப்படுத்துவாள், கேலி பண்ணுவாள், கிண்டல் பண்ணுவாள். எதை? அவளுடைய நிலைமை, அவளுடைய இல்லாமையை குறித்து. அவளுக்கு பிள்ளை இல்லை, அந்த இல்லாமையை குறித்து இந்த இருக்கிற பெண்ணினாள் அவளை வேதனைப்படுத்தினாள். இவள் மிகவும் அழுவாள் சாப்பிடாமல். அன்பானவளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெண்ணினாளை போல இருக்க வேண்டாமே. கர்த்தர் தான் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவளுக்கென்று ஒரு நாளை வைத்திருந்தார். கர்த்தர் ஒரு நாள் அந்த அன்னாளுடைய கற்பத்தை திறந்தார். அன்னாளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், சாலமோன். அவன் பெரிய தீர்க்கதரிசியாக மாறான். இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு 2 புத்தகங்கள், 1 சாமுவேல் 2 சாமுவேல், 2 புத்தகங்களும் இந்த சாமுவேலுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேலை குறித்து, அவன் செய்த காரியங்களை குறித்து அநேகம் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான். இந்த சாமுவேலை குறித்தும் அன்னாளை குறித்தும் இன்றளவும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெண்ணினாள் 10 பிள்ளைகளும் குமாரரும் குமாரத்திகளும் இருந்தாலும் இவளை குறித்து நாம் பேசுவதே இல்லை. ஏன்? அவள் அன்னாளுடைய பிறருடைய இல்லாமை குறித்து கேலி பண்ணாள், கிண்டல் பண்ணாள். அவளுடைய குமாரர்கள் பெரிய ஆளாகி எங்கேயுமே வேதத்தில் சொல்லப்படவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த அன்னாளை போல இராமல், இந்த பெண்ணினாளை போல இராமல், மற்றவருடைய இல்லாமையை குறித்து கேலி பண்ணாமல், கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருப்பார். கர்த்தர் ஒரு நாளிலே அந்த இல்லாதவர்களை உயர்த்துவார். நாம் அவர்களை குறித்து ஒரு நாளும் நாம் அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இல்லாமல் அன்னாளை போல ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களா, இன்னும் பேசப்படுகிறவர்களாக, கர்த்தருக்காக எதையாவது செய்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? பெண்ணினாளை போல இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அதை என்றோடு விட்டு விடலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களே அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமாப்பா. யாரெல்லாம் இந்த பெரிநாளை போல இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறாளோ, நான் நாளை போல மாற வேண்டும், உமக்காக என்னிடத்தில் உள்ள எதையாவது தர விரும்புகிறேன் கர்த்தா
கர்த்தாவே என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்பா நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருமைப்படுத்துவீராக, அவர்களை உயர்த்துவீராக கர்த்தாவே. அவர்கள் மூலமாக அற்புதங்களை அடையாளங்களை நடக்க பண்ணுவீராக கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே காண்கிற மற்றவர்கள் அப்பா மகிமைப்பட முடியாது, உம்முடைய நாமத்தை கண்டுகொள்ள முடியாது. அவருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் கருத்தை தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வளமையும் பல ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்களல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.